பேசும்போது இபிஎஸ் வந்து அந்த 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 விவாதத்துக்குள்ளேயே போக மாட்டேன்றாரு. ரொம்ப டிஸ்மிசிவா பேசினாரு. அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல மரியாதை கொடுக்கல அப்படின்றது தான் அங்கதான் அந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஒருவேளை அந்த கார் அறிவாலயம் போயிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தாவேகாவில் தற்போது இருக்கக்கூடிய தலைவர்களும் திரு ஆனந்த் அவர்கள் இருக்காரு, அருண்ராஜ் இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் இருக்காங்க. பட் அவங்க எல்லாமே வந்து ஒரு அரசியல் ரீதியா எந்த அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ இந்த மாதிரியான ஒரு தலைவருடைய சாய்ஸே வந்து தாவேகா இருக்கும்போது ஒரு கவலை என்பது உங்களுக்கு அதிமுகவிலேயே தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அதனால தான் அவர் அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அட்டாக் பண்ணா அதிமுகவில இருந்து வெளியே வரக்கூடிய பலரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னும் பல பேர் உள்ள அதிருப்தியில தான் இருக்காங்க, முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் உட்பட அப்படின்றது. இவங்க எல்லாம் தான் அதிமுகவை போய் பயங்கரமா பல இடங்கள்ல டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாம் வந்து ஏதாச்சும் செய்திகள்ல இருக்காங்களா, ஏதாச்சும் பேசுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதவு திறந்திருக்கிறது, ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல யோசிக்கிறவங்க அதிமுகவில் இருந்தா வெற்றிக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு யோசிச்சா திமுக தான் ஆப்வியஸ்லி யோசிப்பாங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் வரதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல். நீங்க அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு செந்தில் பாலாஜியா இருக்கணும். ஆனா செங்கோட்டையனை ஏன் அவங்க விட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. கடைசி நேரத்துல அவர் உறுதியா அங்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே தான் சேகர் பாபு போய் பேசுறாரு. என்ன கட்சியை விட்டு நீக்கினார் இல்லையா? அதனால அவரை வந்து தொடர்ந்து அவருக்கு எதிரான செயல்பாடுகள்ல நான் வந்து தீவிரமா இறங்கணும் அப்படின்றதுல அவர் இது பண்றாரு. மறைமுகமா மெசேஜ் பண்றது, நீ வந்து என் கட்சி பேரை சொல்லாம நான் வந்து ஒரு அட்ட தாஜ்மஹால் அப்படின்லாம் நீங்க பேசுறீங்கல்ல, நான் யாருன்னு காமிக்கிறேன். அதை வந்து அரசியல் இல்லை அப்படின்னு சொன்னா கூட ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் சார். வணக்கம். முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் காலத்து பழம்பெரும் அரசியல்வாதி, மூத்த அரசியல்வாதி கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு தாவேகாவில் போய் இணைஞ்சிருக்காரு. தாவேகாவுக்கு பலமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நிறைய பேர் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் எந்த மாதிரியான வகையில இது பலமா அமையும் தாவேகாவுக்கு? சரி, தாவேகாவுக்கு இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்றத அவங்க சந்திச்சாங்க எல்லா வகையிலும். அதாவது ஒரு மூத்த அரசியல் தலைவர்கள் வந்து விஜய் கூட இல்லாதது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை அது கொடுத்திருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு மூத்த அரசியல் தலைவர்கள், ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய லீடர்ஸ்லாம் கூட இருந்தாங்கன்னா இந்த விஷயத்த வந்து தாவேகா இந்த அளவுக்கு வந்து மோசமான முறையில் ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது, அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வரும்போது கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் கூட இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அதை வந்து சமாளிக்கக்கூடிய அளவில் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அறிவுரையோ ஏதாவது ஒரு அட்வைஸோ கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து கொடுக்க முடியாத ஒரு நிலையில தான் வந்து, அதெல்லாம் இல்லாத ஒரு நிலையில தான் வந்து தாவேகாவுக்கு ஒரு பெரிய செட்பேக் அப்படின்றது வந்துச்சு. அப்போ அந்த ஒரு தோற்றம் அப்படின்றது வந்து தாவேகா சரி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. ரெண்டாவது வந்து உங்களுக்கு கட்சியுடைய கட்டமைப்பையும் வந்து அந்த கரூர் சம்பவம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருச்சு. இவங்ககிட்ட ஆதரவாளர்கள் இருக்காங்க, ஆனால் அவங்கள முறைப்படுத்தி அவங்கள ஒரு கட்டமைப்பாக ஒரு அரசியல் கட்சியாக அது இல்லை. அது வந்து ஒரு ரசிகர் கூட்டமாக தான் இருக்கிறது, அது ஒரு ஃபேன் கிளப் மாதிரி தான் இருக்குது. திடீர்னு எல்லாம் ஒரு சம்பவம் நடந்தோடனே எல்லாரும் துண்டாக எகிரிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தாவேகாவில் தற்போது இருக்கக்கூடிய தலைவர்களும் இருக்காங்க. இப்போ திரு ஆனந்த் அவர்கள் இருக்காரு, அருண்ராஜ் இருக்காங்க, மற்றவங்கெல்லாம் இருக்காங்க. பட் அவங்க எல்லாமே வந்து ஒரு அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்கள் வந்து நிர்மல்குமார் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கார், புஷி ஆனந்த் வந்து முன்னாள் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே தவிர மீதி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து இப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வருது. அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த மாதிரி மூத்த தலைவர்களுடைய தேவை அப்படின்றது அந்த கட்சியில் ஒரு இருக்கிறது. ஓகே. இன்னொன்று வந்து உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து கொஞ்சம் சூடாக இருக்காங்களோ. ஏன்னா உங்களுக்கு ஆதவ அர்ஜுன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கார், ரொம்ப அட்டாக் பண்ணி பேசுகிறாரு, ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிதானமான ஒரு அரசியல் அப்படின்றது இருக்கணும். அவருக்கு வந்து கோபம் இருக்கிறது திமுக மீது, அது எல்லா வகைகளிலும் வெளிப்படுகிறது. அப்படின்னும் போது கொஞ்சம் இந்த விஷயங்களை எல்லாம் வந்து டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு ஆட்கள் தேவை. கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கட்சிக்கு ஆரம்பித்த உடனே யாருமே வந்து வேற கட்சியிலேருந்து மாற்று கட்சியிலேருந்து வந்து சேரலை.
ஏன்னா நீங்கள் தான் வந்து ஒரு பெரிய பலம் வாய்ந்த ஒரு இயக்கமாக உருவெடுத்துட்டு வரீங்க அப்படின்னும் போது மாற்று கட்சியிலேருந்து வரக்கூடியவர்கள்லாம் அவங்களுக்கு வரணும் அப்படின்னும் போது இது வரைக்கும் அவங்க கதவுகளை அடைச்சிருந்தாங்க. யாருமே வந்து உள்ளே போக முடியல. ஏற்கனவே வந்த தலைவர்களோட குறிப்பாக ஆதவர்ஜுனா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து எல்லாருமே இருந்ததுனால மற்றவங்க யாருக்கும் உள்ளே வருவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது செங்கோட்டையன் அவர்களுடைய வருகை அப்படின்றது வந்து அந்த கதவுகளை ஓப்பன் பண்ணியிருக்கு. ஓகே, மாற்று கட்சியிலேருந்து பல பேர் வந்து இப்போ செங்கோட்டையன் போன்ற ஒரு தலைவர், அதாவது எம்ஜிஆர் காலத்து தலைவர், அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது இது அமைச்சராக இருந்திருக்கிறார், 9 டைம் வந்து அவர் எம்எல்ஏ. ஸோ இந்த மாதிரியான ஒரு தலைவருடைய சாய்ஸே வந்து தாவேகா இருக்கும்போது மற்றவர்களுக்கெல்லாம் வந்து தாவேகா போய் சேர்றதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. செங்கோட்டையனே போகிறாரு, நாம் ஏன் போகக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை வரலாம் பல பேருக்கு. ஸோ அதற்கான கதவுகளும் வந்து திறந்திருக்கிறது. ஸோ எல்லா வகையிலையும் வந்து அந்த பெர்செப்ஷன் வைஸ் ஒரு சில அந்த ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா தாவேகாவுக்கு, அந்த பிம்பத்தை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் அவர்களுக்கு ஏற்படுத்துது. அது செங்கோட்டையன் அவர்களுடைய வருகை அப்படின்றது அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படின்றது அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஓகே, பட் ஆனால் அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இருக்க ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே மூத்த தலைவர்கள் அதிகமாக இருக்காங்க அதிமுகவில். எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த ஒரு ஏஜ் கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே மூத்த தலைவர்கள் அதிகமாக இருப்பாங்க. பட் இந்த சைடு தாவேகாவில் எல்லாருமே மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னும் போது செங்கோட்டன் மாதிரியான ஒரு நபர் இங்கே போகிறாரு அப்படின்னா அந்த ஒரு ஜெனரேஷன் கேப் அது இருக்கும்ல. அப்போ எப்படி அவங்களோட கனெக்ட் ஆக முடியும், சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு அது ஒரு கஷ்டமா இருக்காது அவங்களுக்கு? அது செங்கோட்டையனுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். அது அவர் எப்படி பண்ண போறாரு, எப்படி இயங்க போறாரு. உங்களுக்கு வந்து அந்த கட்சியில தொண்டர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவங்கள வந்து ஒரு எலெக்ஷன் ஃபைட்டிங் மெஷினரியா ஒரு கட்டமைப்பா அவங்கள உருவாக்கி அவங்கள அரசியல் படுத்துவது அப்படின்ற வேலைகள்லாம் வந்து நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ நீங்க விஜய் வெளியே வராரு, விஜய் வந்து பேசுறாரு, கட்சியினர்லாம் அப்படியே உற்சாகம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை. அடுத்த மாதம் விஜய் மறுபடியும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி போட்டார்னா தான் பொலிட்டிக்கலாக எல்லாரும் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா. இப்போ அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள், செயல் வீரர்கள் கூட்டம், செயல் வீரர்கள் போய் பார்க்கறது, அப்புறம் மாவட்டந்தோறும் போய் சந்தித்து அவங்கள முகாம் நடத்துவது, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிகள் வந்து பார்ட்டிக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து ஒரு கட்சியுடைய கட்டமைப்பை, ஒரு அரசியல் புரிதலையும் ஒரு ஒரு கட்டமைப்பாக அவங்க உருவாகிறதுக்கு இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் கடைசியாக வந்து ஒரு கூட்டம் போட்டு இவங்க பேசுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூத் கமிட்டி மீட்டிங் போட்டாங்க. கட்சியுடைய நடவடிக்கையாக அது இருந்துச்சு, கோவையில் போட்ட மீட்டிங். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஐயநாதன் போன்றவர்கள்லாம் கூப்பிட்டு போய் அரசியல் வகுப்பு எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் வந்து தொடர்ச்சியாக கட்சிக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு அரசியல் தெரிந்த ஒரு சீசன் பாலிட்டிஷியன்னு ஒரு கட்சியை வந்து எப்படி கட்டமைக்கணும். கட்சி கட்டமைப்பு அப்படின்றது மேலேருந்து வரதில்லை, கீழேருந்து வர்றது தான் கட்சி கட்டமைப்பு. அப்போ கீழேருந்து அந்த கட்சியை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. ஏன்னா இதை நீங்கள் இப்போ பண்ண ஆரம்பித்தாதான் இன்னொரு 6 மாதத்தில் உங்களால் வந்து அட்லீஸ்ட் தேர்தலை சந்திக்க முடியும். அந்த தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு கட்டமைப்பை உங்களால் உருவாக்க முடியும். சும்மா நீங்கள் போய் வந்து நாளைக்கு காலையில் ஒன்றும் படிக்காமல் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா எழுத முடியாது இல்லையா. அப்போ அந்த பயிற்சியும் அந்த 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 திட்டமிடலும் தேவைப்படுகிறது. அது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. யார் அரசியலை தெரிந்து அரசியலை புரிந்து கொண்டு நீண்ட கால அனுபவம் இருக்கக்கூடியவர்களால் தான் அது எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னும் போது அவங்க கைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னும் செங்கோட்டையன் அந்த ரோலை ப்ளே பண்ணுவார் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. செங்கோட்டையனுக்கும் அது வந்து ஒரு ஆப்டான ஒரு ரோலாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து பேச்சு திறமை வந்து பெரிய அளவில் அவர் வந்து மேடையில் வந்து முழங்கக்கூடிய ஒரு தலைவரோ, பேச்சு திறமையில் வந்து பயங்கரமாக மக்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு தலைவரெல்லாம் கிடையாது. உங்களுக்கு செங்கோட்டையன் வந்து இவ்வளவு செய்திகளில் இருந்ததே கிடையாது. ஒரு 2-3 நாளாக தொடர்ந்து நியூஸ் சைக்கிளில் அவர் வந்து டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரும் அவர் இருந்ததில்லை. கடைசியாக எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் நீக்கும் போது, அமைச்சர் பதவியிலேருந்து அவரை நீக்கும் போது ஒரு நியூஸில் இருந்தார். அதுக்கப்புறம் அதிமுக ஒன்றிணையும் போது இருந்தார். அப்பப்போ நியூஸில் வருவாங்க, அப்பப்போ போயிடுவார். அதே மாதிரி பாஜக தலைவர்களை போய் சந்தித்தார், அப்படி இப்படின்னும் போது நியூஸில் இருந்தார். அதை தாண்டி அதாவது ஒரு ஆன்டி இபிஎஸ் ஸ்டாண்ட் எடுக்கும்போது அவர் கொஞ்சம் செய்திகளில் வந்தார். அதுக்கப்புறம் வந்து அதாவது செங்கோட்டையன் எங்கே போனார், மினிட் பை மினிட் செங்கோட்டையன் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு, அவர் பனையூர் வந்தாரா, பட்டினப்பாக்கம் வந்தாரா, அவர் எத்தனை மணி நேரம் ஒரு தலைவரை சந்திச்சார் அப்படின்ற அளவுக்கு அப்டேட் மேலே அப்டேட் கொடுத்து அவரை ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறிய காலகட்டம் தான் வந்து இந்த காலகட்டம். ஓகே, அப்போ ஒருவேளை அந்த கார் அறிவாலயம் போயிருந்தா
அறிவாலயம் போயிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் கட்சியில் இணைந்தார் அப்படின்ற ஒரு நிகழ்வாக ஒரு 2 மணி நேரம் அது வந்து நியூஸாக இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து அறிவாலயத்தில் ஒரு பெரிய தலைவர் போனார் அதிமுகலேருந்து, மனோஜ் பாண்டியன். எவ்வளோ நேரம் நியூஸில் இருந்தார்? அன்னைக்கு ஒரு நாள் நியூஸில் இருந்தார். இதுக்கு முன்னாடி வந்து அதிமுகலேருந்து அன்வர் ராஜா போய் சேர்ந்தார். எவ்வளோ நியூஸில் இருந்தார்? ஒரு நாள் நியூஸில் இருந்தார். இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு பழனியப்பன் போய் அதிமுகலேருந்து திரு செந்தில் பாலாஜி அழைத்து கொண்டு அவர் போய் கட்சியில் சேர்ந்தார். எவ்வளோ நாள் நியூஸில் இருந்தார்? எல்லாருமே மாலை அந்த டிபேட் வர அவ்வளோதான். டிபேட் வர டிபேட்டில் அன்றைக்கி வேறு ஏதாவது சப்ஜெக்ட் வந்துருச்சுன்னா டிபேட் வந்து மாறிடும். இன்னைக்கு செங்கோட்டையன் தான் ஒரு 3-4 நாளாக டிபேட் அப்படின்ற ஒரு இடம், நியூஸ் சைக்கிள் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் வந்து அவருடைய பேர் வந்து டாமினேட்டிங்காக இருக்கு அப்படின்னும் போது தாவேக்கான்ற ஃபேக்டர் தானே. நீங்கள் வந்து இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் வேற ஒரு கட்சிக்கு போய் சேர்ந்திருந்தா, திமுகவுக்கு போய் சேர்ந்திருந்தா அதிமுகலேருந்து கடுமையான ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கும். துரோகி, எம்ஜிஆரை வந்து துரோகம் செஞ்சுட்டு எம்ஜிஆர் கூடயே இருந்து அந்த காலத்திலேயே அவர் வந்து திமுகவுக்கு தான் உதவி செய்து கொண்டிருந்தார் அப்படின்லாம் வந்து துரோகி அப்படின்லாம் சொல்லிட்டு ஈஸியாக வந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அது அதிமுகவுக்கும் நல்லது. அதிமுக தலைவர்கள் செங்கோட்டையன் வந்து நமக்கு ஒரு டேமேஜை ஏற்படுத்திடுவாரோ அப்படின்ற பயம் அப்படின்றது இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா ஒரு தாவேக்காக்கு போனதுனால. திமுகவுக்கு போயிருந்தா உங்களுக்கு வந்து அவர் போய் எதிரிகளோட கை கோத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்க முடியும். நீங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா 2-3 நாட்களாக ஒரு செங்கோட்டையனை பத்தி தான் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் அல்லது தலைவர்கள் செங்கோட்டையனை அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்க? யாருமே பேசல. இன்னைக்கு அதாவது திரு இபிஎஸ் அவர்களே கட்சி ஒன்றிணையணும்னு சொல்லும்போது திமுகவோட பி டீமா செயல்படுறாருன்னே சொன்னாங்க. அப்படிலாம் பேசினாங்க. கட்சி ஒன்றிணையும் போது இதெல்லாம் வந்து அவர் சொல்றாரு பி டீம் அப்படி இப்படின்லாம் பேசினாங்களே தவிர, பட் இப்போ அவர் தாவேக்காக்கு போனார். திமுகவுக்கு போயிருந்தா அவரை வந்து கடுமையாக ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. திரு ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருப்பாரு, சி.வி. சண்முகம் அவர்கள் பேசியிருப்பாரு, இவர் முனுசாமி அவர்கள் பேசியிருப்பாரு. எல்லாருமே அவரை வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் அட்டாக் பண்ண முடியாத ஒரு சூழலில் அவர் வந்து தாவேக்கா பக்கம் போனதுனால கொஞ்சம் அவங்க வந்து என்ன டேமேஜ் அவர் ஏற்படுத்திடுவாரோ அப்படின்ற ஒரு அச்சம் என்பது அதிமுகவுக்கு தானாக வந்திருக்கிறது. அதுதான் வந்து இங்கே அவரை வந்து கடுமையாக தாக்காததுக்கு காரணம். நீங்கள் காலையில் ஏர்போர்ட்டில் திரு எஸ்பி வேலுமணிகிட்ட மைக்கை நீட்டுறாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே தான் போகிறாரு. ஏன்னா அடுத்த கேள்வி இவர் அதை பற்றி பேசினார்னா நீங்கள் ஏதாச்சும் சேர போகிறீங்களா அப்படின்னு கேட்டுற கூட ஒரு வாய்ப்பு இருக்குன்றதுனால அந்த கேள்வி அந்த என்கேஜ்மெண்ட்டே வேணான்னு கடந்து போகிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் திரு இபிஎஸ் அவர்களையும் வந்து அவங்க காலையில் மைக் போடுறாங்க, அவர் பேசாமல் தான் போகிறாரு. மறுபடியும் வரும்போது செங்கோட்டையன் எங்கள் கட்சியில் இல்லை, அதனால் அதை பற்றி பேச தேவையில்லை அப்படின்னு அவர் கடந்து போகிறாரு. இதே செங்கோட்டையன் திமுகவுக்கு போயிருந்தாருன்னா எல்லா தலைவர்களும் வந்து கடுமையாக செங்கோட்டையன் அவர்களை தாக்கியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு இவ்வளவு நாள் அவர் அதிமுகவில் இருந்து கொண்டு திமுகவுக்காக அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தார். அதனை முன்கூட்டியே இபிஎஸ் அவர்கள் கணித்ததன் விளைவுதான் அவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கினாங்க. இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் போய் முதலமைச்சரை சந்திச்சாரு, 2 முறை ஒரே நாளில் 2 முறை முதலமைச்சரை சந்திச்சாரு அப்படிலாம் குற்றச்சாட்டு பண்ணி அவர் சொன்ன ஸ்கிரிப்டை தான் இவர் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசியிருப்பாங்க. அது இவங்களுக்கு ஈஸியாக கூட இருந்திருக்கும் அவரை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு அவர் தாவேக்கால போய் சேர்ந்திருக்காரு அப்படின்னும் போது திரு செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் முடிந்து விட்டது, அவர் அதிமுகவில் நீக்கப்பட்டதால் அவரால் இயங்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அவருக்கு வந்து செல்வாக்கு இல்லை அப்படின்லாம் ஒரு சூழல் இருந்தபோது அவர் வந்து தாவேக்காவை தேர்வு செய்திருக்கிறார் அப்படின்னா இவர் மட்டும் போவாரா, இல்லை இவர் வேற யாரையாச்சும் கூப்பிட்டு போவதற்கான முயற்சிகளை எடுப்பாரா? அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சார்னா அதை எப்படி நாம் வந்து அட்ரஸ் பண்ணுறது, எப்படி அதை வந்து சரி கட்டுறது, எப்படி அந்த டேமேஜை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற ஒரு கவலை என்பது உங்களுக்கு அதிமுகவிலேயே தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அதனால தான் அவர் அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அட்டாக் பண்ணான்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து அட்டாக் பண்ணுறாருன்னா செங்கோட்டையன் அங்கேருந்து 2 பேர் பேசி அதிமுக காரங்களை 2 பேரை கன்வின்ஸ் பண்ணி கட்சியில் சேர்த்தாருன்னு வச்சுங்க, அவருக்கு பிரச்சனை ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ண போகிறாங்க அப்படின்னால கொஞ்சம் அப்படியே உஷாராக இருக்காங்க. கொஞ்சம் அப்படி வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற ஒரு மூவ் தான் ஏடிஎம்கே பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயம் அப்படின்றது இருக்கு. அதிமுகவில இருந்து வெளியே வரக்கூடிய பலரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னும் பல பேர் உள்ள அதிருப்தியில தான் இருக்காங்க, முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் உட்பட அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது இவங்களும் வெளியே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? வாய்ப்புகள் இருக்கு. அதாவது காலையில கேபி முனுசாமியும் போய் இணைய போகிறாரா அப்படின்னு தகவல் வந்துச்சு.
இப்போ நீங்கள் பாருங்க, இவங்கெல்லாம் வந்து அதிமுகவுடைய முன்னணி தலைவர்கள். நிச்சயமா இவங்கெல்லாம் தான் அதிமுகவை போய் பயங்கரமாக பல இடங்களில் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து ஏதாச்சும் செய்திகளில் இருக்காங்களா, ஏதாச்சும் பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரெசன்ஸே வந்து கம்மியாயிருச்சு, ரொம்பவே கம்மியாயிருச்சு. நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 2 முறை பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுப்பாரு திரு விஜயகுமார் அவர்கள். எங்கே இருக்காரு? என்னைக்கா ஒரு நாள் வந்து அவர் ப்ரெஸ் மீட் பண்ணால் பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் அப்படின்றது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா பல விஷயங்களில் வந்து அவருக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுல பெரிய பிரச்சனை இருக்குது. ஏன்னா கடந்த முறை வந்து கூட்டணியை விட்டு வெளியே வரும்போது, என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியே வரும்போது பாஜகவை கடுமையாக பேசிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து பத்திரிகையாளரே சந்திக்கலை. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எஸ்ஐஆர் இந்த மாதிரி மேட்ரு இதெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு தவிர, இல்லைனா தொடர்ச்சியாக எங்கேஜ் பண்ணக்கூடிய அவரும் வந்து எங்கேஜ் பண்ணல அப்படின்னும் போது ஒரு ஒரு சின்ன அதிருப்தி என்பது எல்லாருக்கும் இருக்குது. அந்த அதிருப்தி என்பது இபிஎஸ் உடைய செயல்பாடுகளின் மூலமாக வருகிறதா, அல்லது இவங்க வந்து எடுக்கக்கூடிய முடிவுகளின் மூலமாக வருகிறதா அப்படின்றதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே அவங்க டிபேட் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் அதிருப்தி இருக்குது அப்படின்றது வெளிப்படையாக தெரிகிறது. இப்போ திரு அன்வர் ராஜா அவர்கள் வந்து தாவேக்கால போய் சேரலை, அவர் திமுகவை தேர்வு செய்தார். திமுகவில் தேர்வு செஞ்சோன்னே அவரை வரவேற்று சேர்த்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். காலையில் போனார், முதலமைச்சர் பார்த்தாரு, சேர்ந்தார், ஒரு 2 பேட்டி கொடுத்தாரு, அமைச்சர்களை பார்த்தாரு. அதுக்கப்புறம் எங்கே இருக்காரு அப்படின்னு கூட தெரியல உங்களுக்கு. ஆனால் இதே அன்வர் ராஜா அவர்களோ அல்லது மற்றவங்களோ அந்த மாதிரி தலைவர்கள்லாம் வந்து அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது செங்கோட்டையன் அவர்களுக்கும் தெரியும். அப்போ இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு போய் அவர் தாவேக்கால சேர்த்துட்டாரு அப்படின்னா நமக்கு சிக்கலாயிரும் அப்படின்ற ஒரு பயம் அப்படின்றது அதிமுகவில் இருக்கு. இவங்க திமுகக்கு போனால் அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவங்க வேற ஏதாச்சும் கட்சிக்கு போனாங்கன்னா, பிஜேபிக்கு போனால் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து சேலஞ்சராக எமர்ஜ் ஆகிட்டு இருக்கக்கூடிய விஜய் பக்கம் போகிறாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அவங்கள பயப்படுத்தி இருக்கு அப்படின்னு பார்க்குறேன். குறிப்பாக அந்த கொங்கு பகுதியில் உங்களுக்கு தவேகாவுடைய செல்வாக்கு என்பது உயர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றது பல சர்வேஸில் வரக்கூடிய தகவல். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த பகுதியிலேருந்து ஒரு தலைவர் தாவேகா பக்கம் போகிறாரு. எந்த குறிக்கோளோட போகிறாரு, எந்த மோட்டிவேஷனோட போகிறாரு? இபிஎஸ்ஸை நான் வந்து பலவீனமாக்கணும், டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற அந்த குறிக்கோளோட போகிறாரு அப்படின்னும் போது அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். ஓகே. ஆனால் இப்போ தாவேகாவுடைய நிலைப்பாடு தொடர்ந்து அதிமுக எதிர்ப்புங்கிறது கிடையாது, திமுக எதிர்ப்பு தான். ஆனாலும் ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெல்லாம் அதிமுகவோட ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த வருகை அப்படிங்கிறது இன்னும் வலுவான ஒரு இது கை கொடுக்கும் தாவேகாவுக்குன்னு எடுத்துக்கிட்டாலும், திரு செங்கோட்டையன் அவர்கள் எப்படி பார்த்தாலுமே இந்த பக்கம் ரெட்டை இலைக்கு எதிராக தானே நிற்கிறாரு. அது அவருக்கு எப்படி அரசியல் ஃபியூச்சருக்கு வழி நடத்தி? திரு செங்கோட்டையன் அவர்கள் ரெட்டை இலைக்கோ அல்லது நான் வந்து எனக்கு இந்த கட்சியில் இருந்ததுக்காக நான் அவமானப்படுகிறேன், நான் வேதனைப்படுகிறேன் அப்படின்லாம் இல்லை. இன்னைக்கு கூட அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, என்னை வந்து தேர்ந்தெடுத்தது புரட்சி தலைவர் அவர்கள், என்னை வந்து அவர் தான் அடையாளம் காட்டினாரு, அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதாவோட நான் வந்து இருந்திருக்கேன். விஜய் அவர்கள் பேசும்போதும் அந்த விஷயத்த சொல்கிறாரு, மாபெரும் 2 தலைவர்களோட, மாபெரும் 2 அரசியல் சக்திகளோடு பணியாற்றியவர், கூட பயணம் செய்தவர், அவர் எங்கள் கட்சிக்கு வர்றது வந்து நாங்கள் பலமாக நினைக்கிறோம் அப்படின்றாரு. அவர் கட்சிக்கு வர்றது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் அம்மையார் ஜெயலலிதாவுடைய படத்தை வச்சுக்கிட்டு அவர் வராரு அப்படின்னும் போது, இந்த மாதிரி ஒரு படத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து திமுகவில் போய் சேர்ந்துட முடியுமா? முதல்ல என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அந்த கரவேஷ்டி படங்கிட்டெல்லாம் வெளியே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து முதலமைச்சரை பார்த்துட்டு போங்க அப்படின்வாங்க. ஆனால் இதை கூட நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு இந்த தலைவர்கள்லாம் எதிரிகள் கிடையாது, இந்த தலைவர்கள்லாம் வந்து நாங்களும் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர்கள், அவங்க படத்தை வச்சுக்கிட்டு வந்தால் கூட எங்கள் கட்சிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு சின்ன ஒரு மெசேஜிங்கும் அதில் இருக்கு இல்லையா? இது வந்து பல பேருடைய மைண்டை மாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து என்னன்னா, அதாவது இன்னைக்கு வந்து அதிமுக திமுகவை கடுமையாக எதிர்க்கவில்லை, நாங்கள் தான் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறோம். அதிமுக வந்து திமுக எதிர்ப்பு அரசியலை அதிமுக பெரிய அளவில் வலுவாக செய்யவில்லை, தாவேகா தான் அதை செய்கிறது, வருகின்ற தேர்தல் என்பது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையே தான் அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை வந்து விஜய் கடுமையாக செட் பண்ணிருக்காரு. நீங்கள் அந்த சமயத்தில் வந்து அதிமுக தலைவர்கள்லாம் சில பேர் வந்து விஜயுடைய கட்சியை விரும்பி வராங்க அப்படின்னும் போது அது அதிமுக ஒட்டுமொத்த அதிமுகவுக்கும் ஒரு பெரிய மெசேஜ். நீங்கள் நாளைய தினமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள்லாம் சில பேருக்கு வந்து சீட் கிடைக்காம போகலாம்,
சில பேருக்கு அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் திமுகவில் போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் கூட அங்கே போய் சேர்ந்து பணியாற்ற முடியாது. இன்னைக்கு அது தாவேக்காவில் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு யோசனை வருமா வராதா? ஒரு கதவு திறந்திருக்கிறது, நமக்கு ஒரு ஆப்ஷன். ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல யோசிக்கிறவங்க அதிமுகவில் இருந்தா வெற்றிக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு யோசிச்சா திமுக தானே ஆப்வியஸ்லி யோசிப்பாங்க. கரெக்ட். ஆனா திமுகவிலையும் நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா இவ்வளவு காலம் நீங்க வந்து நீங்க வந்து மாநில அளவுலாம் விட்டுருங்க, மாவட்ட அளவுல அவங்களுடைய ஒட்டுமொத்த அரசியல் நிலைப்பாடே வந்து திமுகவை எதிர்த்து இவங்க இருக்காங்க, ஒரு டீமா இருக்காங்க அப்படின்றது தான் அவங்களுக்கான அடையாளம். நீங்க அந்த அடையாளத்தை விட்டுட்டு நீங்க போய் திமுகவில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த திமுகவில் யார் பூர்வீகமாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கான வாய்ப்புகள் வரதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல். நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு செந்தில் பாலாஜியாக இருக்கணும், அல்லது நீங்கள் வேற ஏதாச்சும் ஒரு பெரிய வந்து ஒரு 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 பெரிய ஆதரவு தளத்தோட நீங்கள் இருக்கணும். மற்றவங்களாம் கீழே இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. மேபி இவ்வளவு நாள் நாம் வந்து கடுமையாக திமுகவை எதிர்த்து இங்கே அரசியல் பண்ணிட்டோம், அதுதான் நம்மளுடைய அடையாளமாக மாறிவிட்டது அப்படின்னும் போது இப்போ திமுகவை ரொம்ப கடுமையாக யார் எதிர்க்கிறாங்க, தாவேக்கா எதிர்க்குது அப்படின்னும் போது அங்கே போய் நாம் வந்து இயங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்குமே தவிர பாஜகவுக்கு போகிறதோ இல்லை திமுகவுக்கு போகிறதோ வந்து ஒரு சாய்ஸாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ தாவேக்காவில் இவ்வளவு நாள் 234 வேட்பாளர் வச்சிருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்பவர்களுக்கெல்லாம் வேட்பாளர்கள் இனிமேல் வரப்போறாங்க அப்படிங்கிறத வாய்ப்பு இருக்கு. நீங்க யார் அணுகுறாங்க, யார் வந்து நீங்க வந்து அந்த அந்த கேட்டை ஓப்பன் பண்றது தான் வந்து யார் போய் ஓப்பன் பண்றாங்க அப்படின்னு மாற்றுக் கட்சியினர் வருவதற்கு வாய்ப்பாக இங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னும் போது மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வருவதற்கான ஒரு சூழல் வந்து உள்ள உருவாயிருக்கு அப்படின்றதுக்கான இண்டிகேஷன் தான் செங்கோட்டையன் அவர்கள் போய் சேர்ந்தது. நீங்க ஆதவ் அர்ஜுனாவோ அல்லது நிர்மல்லாம் போகும்போது அப்ப டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க, புரியுதுங்களா? உள்ள வந்து ஒரு கோர் டீம் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அருண்ராஜ் போனது, இவங்கெல்லாம் போனதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்னன்னா அந்த டீமை லீட் பண்றதுக்கும் அந்த டீமை வழி நடத்துவதற்கும் அதே போல் செகண்ட் லைன் லீடர்ஷிப்பு இது எல்லாத்தையும் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு ஆல்ரெடி லேட்டு. நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து பல பேர் வந்து தாவேக்காவுக்கு போகிறதுக்காக தயாராகி கொண்டு இருந்த சூழல்ல இவங்க யாரையும் சேர்க்கல, விஜய் மட்டுமே. செங்கோட்டையன் அவர்கள் கேட்ட ஓபன் பண்ணி போயிருக்காரா இல்ல தாவேக்காவினர் இப்பதான் கேட்ட ஓபனா வச்சிருந்தாங்களா? ரெண்டுமே வச்சுக்கோங்களேன். நீங்க இப்பதான் அவங்களுக்கு அதுக்கான தேவை இருக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றத அவங்க உணர்ந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து விஜய் போய் பிரச்சாரம் பண்ணா எல்லாமே விஜய்க்கு வாக்களிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அசாதாரண ஒரு நினைப்பில் அவங்க இருந்திருக்காங்க போல. இப்போ அவங்களுக்கு தெரியுது, ஓகே ரைட்டு, பார்ட்டியில் இப்படிலாம் ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது மக்கள் மத்தியில். ஆமாங்க, அவங்களுக்கு அனுபவம் இல்லை, அனுபவம் வாய்ந்த முகங்கள் அவங்க கூட இல்லை, அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் யாரும் வந்து அந்த பக்கம் போகல, அவங்களுக்கு வந்து தாவேக்கா ஒரு சாய்ஸாகவே இல்லை, அவங்களுக்கு வந்து திமுக சாய்ஸா தெரியுது, ஆனா தாவேக்கா அவங்களுக்கு சாய்ஸா தெரியல. எதிரணியில இருக்கக்கூடிய எதிர்முகாமில் இருக்கக்கூடிய, அதாவது தொடர்ந்து அவங்களுடைய 50 ஆண்டு கால அரசியலே வந்து அவங்க திமுகவை எதிர்த்து தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து திமுக தான் ஒரு ஆப்ஷனா தெரியுது, தாவேக்கா தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு இருந்துச்சு இல்லையா? அதையெல்லாம் வந்து மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சி என்பது நடக்கிறது. நீங்க இப்ப மாற்று கட்சியில இருக்கின்றவர்கள்லாம் வந்து நம்ம கட்சிக்கு வரலாம், நம்ம கட்சியில வாய்ப்பு இருக்கு, அதற்கான ஒரு உதாரணம் தான் வந்து திரு செங்கோட்டையன் அவர்களை நாம உள்ள அனுமதித்தது அப்படின்றது வந்து ஒரு மெசேஜிங் தானே. இதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் என்னன்னா எல்லாமே வெளிப்படையா நடக்காது, மறைமுகமா தான் பேசுவாங்க. எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலேருந்து நீக்கப்படுகிறார், அவர் தனியாக வந்து ஆன்டி இபிஎஸ் அப்படின்னு ஒரு டீமில் அவர் இயங்கி இருக்கலாம். ஆனால் அவருக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கிறது, வேற ஒரு கட்சியில் போய் சேரணும், வேற ஒரு கட்சியில் போய் இணையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்படின்னும் போது டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக யாராக இருந்தாலும் வந்து பிடிச்சி உள்ளே போட்டுருணும் அப்படின்னு பார்க்குறாங்க, கட்சிக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு வந்து அன்வர் ராஜா, மனோஜ் பாண்டியன், பல உதாரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் செங்கோட்டையனை ஏன் அவங்க விட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. கடைசி நேரத்தில் அவர் உறுதியாக அங்கே போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே தான் சேகர் பாபு போய் பேசுகிறாரு. அந்த பேச்சுவார்த்தையும் வந்து சும்மா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாஃப் ஹார்ட்டட் அட்டெம்ப்டாக தான் இருக்குது. அவர் அங்கே தான் போகிறாரு, உறுதியாக தெரியுது, நம்ம போய் கடைசி நேரத்தில் ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்து இழுக்க பார்ப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சியாக தாவேக்காவில் இணைகிறாரான்னு கேட்ட செய்தி வந்த பிறகு
ரிசைன் பண்ணதுக்கு பிறகு எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணதுக்கு பிறகு அவர் போய் சந்திக்கிறார் அப்படின்னும் போது லாஸ்ட் மினிட் அட்டெம்ப்டா போய் பார்ப்போமே அப்படின்ற ஒரு ட்ரை பண்ணியிருக்கலாம். பெரிய அளவில் வந்து இவரை நம்ம பக்கம் கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்ல. பட் இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா முன்னாடியே வந்து அவங்க கொஞ்சம் சுதாரிச்சுட்டு ஒன்றே இவரை தாவேக்கா பக்கம் போக விட்டுருக்க மாட்டாங்க, அல்லது திமுக பக்கம் கொண்டு வருவதற்கான தீவிரமான வேலைகள் நடந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் எப்படி வந்து இவங்க கண்ணில் படாமல் போச்சு அப்படின்றதும் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கு. ஓகே, அப்போ அந்த அளவுக்கு லெத்தார்ஜிக்காக இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா இல்லை கேர்லெஸ்? தெரியல எனக்கு, அதை முன்கூட்டியே ஏன் கணிக்கல, அல்லது இவர் நம்ம கட்சிக்கு வந்தால் இவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கறது அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. இன்னொன்று மாவட்ட ரீதியாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸும் வந்து இவருடைய வருகையை வந்து டிஎம்கேக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ நமக்கு இவர் தேவைப்படுவாரா படமாட்டாரா அப்படின்றது ஒரு கேள்வி. பட் இருந்தாலும் அந்த முயற்சி ஏன் திமுக எடுக்கல அப்படின்றதும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட். ஓகே, இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய தனிப்பட்ட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த ரூட் மேப் போட்டு கொடுக்கறதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இருக்குது. மற்றபடி அதை தாண்டி ஈரோடு முழுக்கவும் அவருக்கு ஒரு செல்வாக்கோ இல்லை கொங்கு மண்டலம் முழுக்கவும் அவருக்கான ஒரு செல்வாக்கு ஆதரவாளர்கள் அப்படிங்கிறது பெருமளவில் கிடையாது. இப்போ தாவேக்காவுக்கு இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். ஒரு நபர் போய் இணைஞ்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அது ரொம்ப பெருசாக பேச வேண்டாம், இதெல்லாம் ஒரு நாள் கூத்து அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, நீங்கள் அப்படி எடுத்துக்க முடியாதுல்ல. நீங்கள் எந்த தளத்தில் நீங்கள் இயங்குறீங்க அப்படின்றத ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் அதிமுகவில் அவர் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர். ஓகே, அதிமுகவில் அவருடைய மிகப்பெரிய அடையாளமே என்ன? அவர் இபிஎஸ்ஸை விட சீனியர் அப்படின்ற அடையாளத்தில் தான் அவர் இயங்கி கொண்டிருந்தார். நீங்கள் கூவத்தூரில் நடந்த அந்த பேச்சுவார்த்தைகளில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் யார் இருந்தா? செங்கோட்டையன் தான் இருந்தார். செங்கோட்டையனால் சில விஷயங்கள் வந்து பண்ண முடியல அப்படின்னொன்னே தான் அந்த இடத்துக்கு இபிஎஸ் நகர்கிறார். இபிஎஸ்ஸால் வந்து எல்லாரையும் வந்து திருப்திப்படுத்த முடியும். அங்கே வந்து நாங்கள் கூட டைம்ஸ் நோவில் இருக்கும்போது ஸ்டோரிலாம் பண்ணோம், எப்படி வந்து பணம் கொடுக்கப்பட்டுச்சு, நகை கொடுக்கப்பட்டுச்சு, கோல்டு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்லாம் நாங்கள் ஸ்டோரி பண்ணோம். அதெல்லாம் வந்து யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆதரவு கிடைக்கும், இந்த எம்எல்ஏக்களை காம்பன்சேட் பண்ணி நம்ம அந்த ஆதரவு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது இபிஎஸ் வந்து முந்திக்கிட்டாரு. இவரால் வந்து அந்த அளவுக்கு ரிசோர்ஸஸை இவரால் வந்து கொண்டு வர முடியல. இவரும் அமைச்சராக தான் இருந்தார். பட் அதெல்லாம் இருந்து கூட அவரால் வந்து பெரிய அளவில் ஆதரவு திரட்ட முடியல. ஆனால் லீடர்ஷிப் வைஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சீனியராக இருக்கிறார் அப்படின்னு அந்த மதிப்பு, அந்த மரியாதை, இது எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரியான ஒரு தலைவருக்கு வந்து செல்வாக்கு இருக்கலாம், செல்வாக்கு கட்சிக்குள்ளே இல்லாமல் போகலாம், அதெல்லாம் வந்து வேற. பட் அவருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா? இப்போ அந்த விஷயங்களை கொண்டு அவர் வந்து தாவேக்காவில் போய் ஒரு கட்டமைப்பை அவர் உருவாக்குறாரு, அந்த பார்ட்டிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் அவர் உருவாக்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய கார்டு அது குறிப்பாக வந்து இந்த கொங்கு மண்டலத்தில் தாவேக்காவுக்கு ஒரு ஆதரவு கூடுது அப்படின்னும் போது அதை வந்து அவர் வந்து இருமடங்காக அதை உயர்த்துகிறார், அல்லது அதை வந்து சேனலைஸ் பண்ணுறாரு. அப்படின்னும் போதெல்லாம் வந்து ஒரு கள பணியாற்றுவதற்கும் அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு ஆள் தேவை அப்படின்னும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு அவர் வராரு. ஓகே, அது இன்னைக்கு வந்து இந்த தேர்தலில் கை கொடுக்காம போனால் கூட பரவாயில்ல, அடுத்த தேர்தலில் கை கொடுக்கும். அது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஸோ இது அவர் வந்து செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தலில் உடனே நமக்கு அது கை இல்லை, இந்த தேர்தலில் அவருக்கான அஜெண்டா ஒன்று தான், இபிஎஸ்ஸை வீக்கன் பண்ணணும், இபிஎஸ்ஸை பலவீனமாக்கணும். என்ன கட்சியை விட்டு நீக்கினார் இல்லையா? அதனால் அவரை வந்து தொடர்ந்து அவருக்கு எதிரான செயல்பாடுகளில் நான் வந்து தீவிரமாக இறங்கணும் அப்படின்றதுல அவர் இது பண்ணுறாரு. இப்போ உங்களுக்கு கொங்கு மண்டலம் அப்படின்றது அதிமுகவுக்கு பெருமளவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு மண்டலமாக இருக்கிறது. இப்போ அந்த இடத்துல அவர் போய் அந்த அதிமுகவுக்கான ஆதரவை கொஞ்சம் கொஞ்சமாக அதை டைல்யூட் பண்ணார். அங்கே வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணார். ஒரு 3 மாதமோ ஒரு 6 மாதமோ அவர் ஒர்க் பண்ணுறாரு, தேர்தல் வரைக்கும் அதை ஒர்க் பண்ணுறாரு, ஏதோ ஒன்று பண்ணுறாரு அப்படின்னும் போது உங்களுக்கு அதுவே வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய பேட் நியூஸ் இல்லையா? அதுவே ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய லாஸ் இல்லையா? நீங்கள் இன்றைக்கி வந்து ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் பல பேர் வந்து அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து அவர் கீழே ஏதாவது ஒன்று பண்ணி இங்கே பல பேரை கொண்டு வராரு. அங்கே வந்து பார்ட்டி ஸ்ட்ரக்சரை வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி நடவடிக்கைகள்லாம் பண்ணுறாரு அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு செட்பேக்காக தானே அமையும். ஒரு தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கவே கூடாது அதிமுகவுக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருது அப்படின்னும் போது உங்களுக்கு அதிருப்தி இருக்குன்னா நீங்கள் திமுகவில் போய் சேர வேணாம், ஆல்டர்னேட் தாவேக்கா இருக்குது, இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஆஃபர் கொடுத்து பல பேரை இழுத்து போடுறாருன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு தானே ஒரு செட்பேக்காக வரும்.
நீங்கள் வந்து அதாவது அவருக்கு ஆதரவு இல்லைன்னா கூட ஒரு மோட்டிவேஷன் ஏதோ ஒன்று இருக்குல்ல. தன்னை கட்சியை விட்டு நீக்கின இபிஎஸ்ஸை வந்து பலவீனம் அடைய வைக்கணும் அப்படின்ற அந்த மோட்டிவேஷன் இருக்குல்ல அரசியலில், அந்த மோட்டிவேஷன் தான் அவரை வந்து தாவேக்கால போய் இணைய வச்சிருக்கு. ஸோ இப்போ செங்கோட்டையனோட ஏஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து 75 கிராஸ் பண்ணிட்டாரு. பிஜேபியில இருந்து அவர் மார்க் தர்ஷக் மண்டலில் அமைச்சிருப்பாங்க, ஆனால் அவர் 75 கிராஸ் பண்ணிட்டாரு. ஆனால் இருந்தாலும் வந்து அரசியலில் அவருக்குன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே மோட்டிவேஷன் என்ன, நாம் ஒரு அமைச்சர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. வருகின்ற தேர்தலில் அதிமுகவை பலவீனம் அடைய வைப்பது, அவ்வளோதான். இபிஎஸ்ஸை இன்னும் வந்து பலவீனம் அடைய வைக்கணும். இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கூட நீங்கள் பார்க்கணும். அதாவது 2024 தேர்தலுக்கு பிறகு ஒரு குழுவாக போய் அதிமுகவில் இருக்கிற சீனியர் லீடர்ஸ்லாம் இபிஎஸ்ட்டை பேசுகிறேன், இது மாதிரி நாம் வந்து ஒன்றிணைந்து அதிமுகவை உருவாக்கணும், எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு வரணும் அப்படின்னு பேசுகிறாங்க. பேசும்போது இபிஎஸ் வந்து அந்த 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 விவாதத்துக்குள்ளேயே போக மாட்டேன்றாரு, ரொம்ப டிஸ்மிசிவாக பேசினார். அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் மரியாதை கொடுக்கல அப்படின்றது தான் அங்கே தான் அந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக பூதாகரமாக வெடித்து கடைசியில் இவரே போய் அம்மையார் சசிகலா மற்றவர்களை எல்லாம் வந்து பார்த்து கை கொடுத்து பசும்பொன்னில் ஒரே வேனில் வந்து ஓபிஎஸும் டிடிவியோட ட்ராவல் பண்ணது எல்லாமே வந்து அவருக்கு இபிஎஸ் மேலே இருந்த அந்த கோபம். இவங்க 4 பேருக்கும் வந்து ஒரு விஷயம் காமனாக இருந்துச்சு, இபிஎஸ் ஆன்டி இபிஎஸ் கூட்டணி. இன்னொரு விஷயம் காமனாக இருந்ததுன்னா இவங்க எல்லாம் வந்து பிஜேபி யூஸ் பண்ணிட்டாங்க, அப்படியே யூஸ் பண்ணி அப்படியே கைவிட்டாங்க. பிஜேபியால் கைவிடப்பட்டவர்கள்லாம் வந்து பிஜேபியை நம்பி கைவிடப்பட்டவர்களில் இவரும் ஒருவர். அப்போ இவங்க எல்லாருமே வந்து ஒரு அணியாக ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னு உடனே கொஞ்சம் இபிஎஸ் யோசிச்சிருக்கணும். இவரை கட்சியிலேருந்து நீக்கும் போது அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, மேபி இவர் டிஎம்கே எல்லாம் போய் சேருவார், தாவேக்காலாம் இவர் எதிர்பார்க்க மாட்டாங்க, அவ்வளோதான் நினச்சிருப்பாங்க. அவர் தாவேக்கால போய் இணைவார் அப்படின்றது வந்து அவருக்கு வந்து கூடுதலாக ஒரு அட்வான்டேஜை கொடுத்துருக்குன்னு பார்க்குறேன். ஒரு நியூ ஒரு புது விதமான அரசியலை கூட அவர் வந்து தாவேக்காவுடைய பலத்தை வந்து பயன்படுத்தி தன்னுடைய அரசியலை அவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட ஒரு பிளான் இருக்கு. வாக்குகளை நிரூபிக்காத ஒரு கட்சி, கொள்கையற்ற கூட்டம் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை கடந்து வந்து தாவேக்காவை ஏன் சூஸ் பண்ணாரு? இல்லை, நீங்கள் வாக்கு நிரூபிக்கல அப்படின்றது உண்மைதான். தாவேக்கா வந்து ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸ். ஆனால் தாவேக்காவுக்கு வந்து ஒரு ஆதரவே இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது. நீங்கள் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய எல்லா சர்வேஸ்லையும் வந்து தாவேக்கா அட்லீஸ்ட் வந்து 10 to 15% கூட கிராஸ் பண்ணுறாங்க. சில சர்வேஸ்லாம் வந்து 20%லாம் சொல்கிறாங்க. அப்போது இதை ஒன்றுமே இல்லாமல் எப்படி இந்த நம்பர்ஸ் வரும்? அப்போ ஏதோ ஒரு இடத்துல அவர் வந்து அந்த விஷயங்களை எல்லாம் அவர் ஸ்டடி பண்ணியிருக்காரு அப்படின்னு. நான் வந்து அவரால் வந்து சரியாக பேச முடியாது, அவரால் வந்து சரியாக வந்து ஒரு கூட்டத்தில் போய் எழுச்சிகரமாலாம் வந்து இப்போ திருமாவளவன் பேசுகிற மாதிரியோ அல்லது சீமானவர்கள் பேசுகிற மாதிரியோ எழுச்சி மிக உரையெல்லாம் வந்து செங்கோட்டையனால் ஆற்ற முடியாது. ஆனால் அவரால் அரசியல் ரீதியாக கணிக்கக்கூடவா முடியாது. அந்த கணிப்பு அப்படின்றது வந்து அவருக்கு இருக்கும். ஸோ அந்த கணிப்பின் அடிப்படையில் தான் அவர் போயிருப்பார். இன்னைக்கு நாம் வந்து ஏடிஎம்கேவை பழிவாங்கணும், திரு இபிஎஸ் அவர்களை பழிவாங்க, அதிமுக கூட இல்லை, இபிஎஸ் அவர்களை பழிவாங்க வேண்டும் அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு தளம், நமக்கு குறைந்தபட்சம் ஒரு ஃபோர்ஸாக இருக்கிற ஒரு பார்ட்டியில் நாம் போய் சேர்ந்தோம்னா அதன் மூலமாக நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ண முடியும், அவருக்கு ஒரு டேமேஜை கிரியேட் பண்ண முடியும், குறிப்பாக கொங்கு பகுதியில் ஒரு டேமேஜை உருவாக்க முடியும் அப்படின்றதெல்லாம் அவர் கணிச்சிருப்பார். அந்த கணிப்பின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு. அவரால் வெற்றி பெற முடியுமா இல்லையா அப்படின்றது மக்கள் ஓட்டு போடும்போது தான் நமக்கு தெரியும், அவரோட இம்பாக்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது. இன்னொன்று, இனி அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கணும்ல. நீங்கள் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப வந்து கடுமையான சொற்களையோ கடுமையான வார்த்தைகளையோ பயன்படுத்தி அப்படிலாம் பேச மாட்டார். ஒரு கவுண்டர் கொடுக்கணுன்னா கூட அவருக்கு உரிய பாணியில் அவர் அப்படியே பேசுவார். அதாவது கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக பேசுவார், ரொம்ப கடுமையாலாம் பேச மாட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு நபரும் வந்து மீடியாவில் தாவேக்காவுக்கு தேவைப்படுகிறது. உங்களுக்கு ப்ரெஸ்ஸை என்கேஜ் பண்ணுறது, பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுறது. இப்போ திரு ஆதவ அர்ஜுனாவோ அல்லது மற்றவர்களோ பேசும்போது சில விஷயங்கள் வந்து அவங்க ரொம்ப கடுமையாக பேசிடுறாங்க அப்படின்றதும் ஒன்று இருக்குது. அதுவும் வந்து தாவேக்காவுக்கு அது சரியாக போகல. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சமீபத்தில் நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசின பேச்செல்லாம் வந்து முகம் சுளிக்க வைக்கின்ற பேச்சு. இவர் என்ன பெரிய ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாரு, இவர் வந்து உட்காந்து திமுகவை எப்படி அட்டாக் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அது அவங்களுக்கு எதிராக பேக் ஃபயர் கூட ஆகலாம். அந்த இடத்துல தான் செங்கோட்டையன் மாதிரி போன்றவர்கள்லாம் வந்து பேசினாங்க, என்கேஜ் பண்ணாங்கன்னா அவர் வந்து என்ன பேசணுமோ என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு. இன்னொன்று,
திமுகவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது கூட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எப்படி திமுகவை ஹேண்டில் பண்ணுறது, எம்ஜிஆர் இருக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணார், அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, ஆட்சியில் இருக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, எல்லா விஷயங்களையும் அவர் பார்த்துருக்கிறார். அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து தாவேக்காவுக்கு புதுசு. இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை தாவேக்காவில். அப்போ அந்த இடத்துல அவர் வந்து ஒரு 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 ரோலை ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா அது தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு விஷயமாக தான் அது அமையும். ஓகே, நிறைவான ஒரு கேள்வி. ஏன் இன்னைக்கு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு கேள்விக்குறியாக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ அந்த நேரத்தில் விஜய் அவர்களுடைய கட்சியில் இப்படியான ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னும் போது அங்கே ஒரு ஃபேஸ் ஆஃபை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் பார்க்கப்படுது. அது அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா, இல்லை தற்செயலாக நடக்கப்பட்ட ஒரு நிகழ்வு தானா? நீங்கள் எப்படி வேணா இருக்கலாம். இன்னைக்கு இன்னைக்கு துணை முதலமைச்சருடைய பிறந்த நாள் அப்படின்றதுக்காக தான் இந்த நாளை தேர்வு செய்து அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் மூவாகவே கூட வச்சுக்கோங்களேன். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் முழுக்க முழுக்க செங்கோட்டையனுடைய செய்தியாளர் சந்திப்பு, செங்கோட்டையன் வந்தார், செங்கோட்டையன் போனார் அப்படின்ற அந்த நிகழ்வுகள் தான் வந்து செய்திகளில் பெரிய அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு துணை முதலமைச்சருடைய பிறந்த நாள் வந்து பெரிய அளவில் ஒரு மக்களுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் அது வந்து செய்தியா இருக்கு. பெரிய அளவில் அது வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டா இல்லை. இன்னைக்கு எல்லாருடைய பார்வையும் எல்லாருடைய கவனமும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பக்கம் தான் இருக்குது. செங்கோட்டையன் மாதிரி ஒரு தலைவர் தாவேக்கா போய் சேர்ந்தாரு. இந்த கவனம் என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய என்ன சொல்றது, ஒரு அதிமுக தொண்டர்கள் மத்தியிலேருந்து ஆரம்பித்து அரசியலை ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய பார்வையும் வந்து இன்னைக்கு அந்த விஷயத்தின் மேலே தான் இருக்கும். மேபி இவங்க வந்து திமுக தரப்புலேருந்து துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளை ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாளாக கொண்டாட வேண்டும் அப்படின்லாம் வந்து சில திட்டத்தோடு அவங்க இருந்திருப்பாங்க. பட் அந்த திட்டம்லாம் வந்து இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்றதும் வந்து ஒரு விதமான அரசியல் தான். அது அரசியல் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுவும் ஒரு விதமான அது இன்னும் அதுதான் வந்து முக்கியமான அரசியலா நான் பார்க்கிறேன். அதாவது இன்னைக்கு தாவேக்காவுடைய அரசியல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிஎம்கேவை ரொம்ப கடுமையா தாவேக்கா அட்டாக் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம், இன்னைக்கு முதலமைச்சரோட வந்து கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து விஜயோட இமேஜ் ஒரு நடிகருடைய இமேஜ் அதெல்லாம் பார்க்கப்படும். இவர் ஒரு கைத்தேர்ந்த அரசியல்வாதி, ஒரு மூத்த அரசியல்வாதி, முதலமைச்சராக இருக்கிறார் அப்படின்னும் போது இவருடைய இமேஜ் வந்து கம்பேரிசன் கிடையாது. ஆனால் உங்களுக்கு அடுத்தது வரும்போது உதயநிதி வெர்சஸ் விஜய் அப்படின்னு தானே பார்க்கப்படும். ஸோ அந்த இடத்துல தான் இந்த அரசியல் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி தான் வந்து இந்த மாதிரி நாட்களை வந்து தேர்வு செய்வதும் மறைமுகமாக மெசேஜ் பண்ணுறது. நீ வந்து என் கட்சி பேரை சொல்லாமல் நான் வந்து ஒரு அட்ட தாஜ்மஹால் அப்படின்லாம் நீங்கள் பேசுகிறீங்கல்ல, நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு கோல்ட் வார் மாதிரி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் அதை வந்து அரசியல் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இதில் இருக்கிற அரசியல் இதுதான். இது இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா விஜயுடைய ஒட்டுமொத்த கவனமும் ஒட்டுமொத்த நோக்கமும் திமுகவை அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உதயநிதி அப்படின்ற ஒரு உதயநிதி வெர்சஸ் விஜய் அப்படின்ற ஒரு இடத்துக்கும் அது வந்து நாளை தினம் மாறும். ஓகே, பட் ஸ்டில் என்னதான் மூத்த தலைவர் வந்து ஒரு அரசியல் நெறிப்படுத்த போறாரு, இல்லை அரசியல் வழியில கொண்டு போக போறாரு அந்த கட்சியை அப்படின்னு சொன்னாலும் கொள்கை பாதையில இன்னுமே சினிமாட்டிக்காக தான் யோசிக்கிறாங்களா அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா ட்விட்டர் ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஜில்லா படத்தில் வர மோகன்லாலுடைய ஃபேஸை கட் பண்ணிட்டு அந்த இடத்துல செங்கோட்டையன் ஃபேஸை போட்டுட்டு அந்த பாட்டோட சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, இன்னமும் அந்த மோட்ல தான் இருக்காங்களா தாவேக்கா? அது இருக்க தானே செய்யும். உங்களுக்கு நீங்கள் அந்த மோட்ல தான் வந்து தாவேக்காவுடைய சப்போர்ட்டர்ஸும் எதுவும் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு சினிமா தாக்கம் தான் வந்து விஜயுடைய மிகப்பெரிய பலம். ஓகே, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த 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 சினிமேட்டிக் ப்ரெசன்ஸு, அவர் வந்து ஒரு உச்ச நடிகராக இருக்கிறார். அது எல்லாம் தானே வந்து அவரை வந்து அரசியலுக்கான அந்த ஆதரவு திரட்டுவதற்கு ஒரு களமாக அது அமைந்திருக்கிறது. அப்படின்னும் போது அதை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் எம்ஜிஆர் அவர்களை எம்ஜிஆர் அவர்களை வந்து ஒரு அரசியல் தலைவரை தாண்டி அவரை வந்து நேசிக்கக்கூடியவர்கள்லாம் வந்து எம்ஜிஆருடைய படங்களை பார்த்து தான் வந்து அவங்க எம்ஜிஆருடைய ஆதரவாளர்களாகவும் எம்ஜிஆருடைய விசுவாசிகளாகவும் கன்வெர்ட் ஆகியிருக்காங்க. அதே தான் மைண்ட் செட்டு. இன்னைக்கு கூட ஏன் வந்து எம்ஜிஆருடைய பேரை வந்து கையில் பச்சை குத்தி இருக்காங்க,
எம்ஜிஆர் ஒரு அரசியல்வாதி அப்படின்ற அந்த தாக்கத்தை தாண்டி எம்ஜிஆர் வந்து நமக்காக நம்ம மீனவருடைய ரோல்ல நடிச்சாரு, ரிக்ஷாக்காரன் வேடத்துல நடிச்சாரு, அவர் வந்து எதிரிகளை சண்டை போட்டாரு, அவர் வந்து எப்பவுமே நல்லது செய்வாரு அப்படின்ற அந்த பிம்பம் தான் இல்ல, அதுதான் அவங்கள வந்து இது பண்ண வைக்குது. நீங்க இன்னைக்கு கூட ஒரு பாட்டு வந்து திரு உதயநிதி அவர்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து அதுல ஒரு கம்பேரிசன், அதுவும் வந்து ஒரு விதமான ஒரு இதுதானே, விஜய்க்கு மட்டும்தான் அந்த பாட்டு இருக்கு அப்படின்னும் போது விஜய்க்கான பாட்டு வந்து பெரிய அளவுக்கு அது வந்து அவங்க போட்டு போட்டு வைபை கிரியேட் பண்ணி அது வந்து விஜய்க்கான ஒரு அடையாளமாக மாறிவிட்டது அந்த பாட்டு. நீங்க உதயநிதிக்கு ஒரு பாட்டு இல்லை அப்படின்றது ஒரு குறையாகவே இருந்துச்சு. இப்போ உதயநிதிக்கு ஒரு பாட்டு கொண்டு வந்துட்டாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவர் யாரு கலைஞர் அவர்களுக்கு வந்து அவர் மேடைக்கு வரும்போது கள்ளக்குடி கண்ட கருணாநிதி வாழ்கவே அந்த பாட்டு வந்து நாகூர் அனிஃபா பாடின பாட்டு வந்து பெரிய அளவில் மேடைகளில் ஒலிக்கப்படும். அப்போ அந்த பாட்டெல்லாம் வந்து ஒரு பக்கம் வரும்போது அதுக்கப்புறம் இந்த சென்னை சங்கமம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் வீல் சேரில் உட்காரும்போது அந்த ஒட்டுமொத்த பாட்டே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. முத்தமிழே நீ வாழ்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், கேட்கறதுக்கே நல்லா இருக்கும், அது அந்த மாதிரி பாட்டை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க வர மேடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பாட்டு தான் வந்து போட்டு அந்த கூட்டத்தை உற்சாகப்படுத்துவதற்கு எம்ஜிஆருடைய பாட்டு ஜெயலலிதாவுடைய பாட்டு இதை தான் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தங்கத்தாரகையே வருக 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 வருக, இந்த மண்ணின் தேவதையே வருக 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 அப்படின்னு அந்த ஒரு பாட்டு போட்டு வைபை கிரியேட் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் வந்து முற்றிலுமாக மாற்றி விஜய்க்கு ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னோடனே உதயநிதிக்கு பாட்டு இல்லையே அப்படின்னா இப்போ உதயநிதிக்கு ஒரு பாட்டு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க வந்து யானையில வரீங்கன்னா நாங்க குதிரை பலத்தோட வரோம், நீங்க வந்து எலிஃபென்ட் பவர்னா நாங்க ஹார்ஸ் பவர் அப்படின்ற மாதிரி அதுல ஒரு மெசேஜிங் இருக்கு, நமக்கு தெரியல, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அது தெரியுது. கலையும் கலைஞனும் அரசியலும் இங்க ஒருங்கே இருக்கு தமிழ்நாட்டுல, கண்டிப்பா இருக்கதானே செய்யுது. நீங்க இப்ப உதயநிதி கூட வந்து ஒரு பாப்புலர் ஃபில்ம் ஆக்டர் தானே, நீங்க அவருக்கான அடையாளம் வந்து ஒரு அரசியல் கட்சியில இருந்து அவர் வந்தாரு, இதுவாக இருந்தாலும் அவரையும் வந்து ஒரு நடிகர் அப்படின்னு அவருக்கும் ஒரு ரசிகர் மன்றம்லாம் இருக்கு. அவருக்கு ரசிகர் மன்ற தலைவராக திரு அன்பில் மகேஷ் அவர்கள் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் இருக்காரு. இது 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 இருக்கு, இதுதான் வந்து அந்த 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 பாலிடிக்ஸோடைய பேஸ். இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கணும், இந்த நாரை தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த நாள்ல தாவேகா தலைவர் ஒரு மெசேஜை கொடுக்கணும் அப்படின்னு விரும்புறாரு அப்படின்றது மறைமுகமாக இதுல இருக்கக்கூடிய அரசியல். ஓகே. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நிதானமான பதில்கள் கொடுத்தீங்க, நேரத்துக்கு நன்றி.